ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணி ஷார்ட்ஸோ வீடியோவோ எதுவுமே அப்லோட் பண்ணல. என்ன தான் பசங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட மனசு அதை ஏற்றுக்காது. நம்ம பசங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அதை ஈக்குவல் சரி பண்ணுறதுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் நானே வச்சுக்கிட்டேன். அதனால யூடியூப்பில் அந்த ரெகுலராக என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் என்னால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ எடுத்து. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அதான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஷார்ஜாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா டிராஃபிக் ஏற்ற மாதிரி நம்ம டைம் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அபுதாபியில் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. டிராஃபிக்காக கொஞ்சம் முன்னாடி போகணும், சீக்கிரம் போகணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ஷார்ஜா வந்ததுலேருந்து இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்கு நம்ம வீட்லேயே இருந்துடலாண்டாங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் மாறிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சின்னதாக ஒரு ட்ரிப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அவுட்டிங் வெளியே போயிருந்தோம். எங்கே அப்படின்னா ஃபுஜேராவில் இருக்க அல் ரஃபிஷா அப்படிங்கிற ஒரு டேமுக்கு போயிருந்தோம். டிராஃபிக்லாம் இல்லாத டைமில் ஒரு வீக்கெண்ட் டைமில் தான் போயிருந்தோம். ஒரு 1 hour ட்ராவல் டைம் ஆச்சு ஷார்ஜாவிலேருந்து போய் சேர்றதுக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே ஒரு நல்ல சில் கிளைமேட்டாக அது எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் இடத்துக்கு போனது. உள்ளேயே ஃப்ரீ ப்ளே ஏரியா, அப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு, ஷாப்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நல்லா பார்க்குறதுக்கு நிறைய பேர்ட்ஸு, அப்புறம் பூனை, மீன், அந்த மாதிரி சும்மா ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்தா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு செம்மையான பிளேஸாக இருந்துச்சு. காலையில் போகும்போது பசங்களுக்கு சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு தோசை வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கேயே பார்க்லேயே போய் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்களை ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு நாங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் பெரிய பெட்ஸ் லவர்லாம் கிடையாது. ஆனால் இப்போல்லாம் பூனையை பார்த்தா என்னமோ கொஞ்சம் நாளாக பிடிக்குது. அது என்னன்னு தெரியல. எங்கள் சித்தி பையன் ஒருத்தன் பூனை வச்சுருக்கான். அவனோட பூனையை பார்த்ததுக்கப்புறம் அதை அவன்கிட்ட இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன்னு தெரியல. அங்கேயே ஒரு பூனை என் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. என்கிட்ட இருந்த திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். காரில் இருக்க பிஸ்கட்டு இப்போ ஒன்றும் இல்லையா? எடுத்துகிட்டு போயிருமாங்க. ஹாஃப் டேக்கு மேலே அங்கே தான் இருந்தோம். எடுத்துகிட்டு போன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் நாங்கள் இருந்தோம். பசங்க நல்லா ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்புற நேரம் வந்தோன்னே அவங்கள அங்கேருந்து கிளப்பவே முடியல. ரொம்ப நேரமாக அது பேசி அதுக்கப்புறம் 2 ப்ளே ஏரியா இருக்குது அங்கே. ஆப்போசிட் சைடில் இருக்க ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போய் அங்கே போகலாம் விளையாடலான்னு சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மேலே கூட்டிகிட்டு வந்தோம். யாராவது யூஏயில் இருக்கிறவங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக ஷார்ஜாவில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீயாக ஒரு இடத்துக்கு போகணும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே போங்க. செம்மையான பிளேஸு. எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரீ கூட மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரெகுலராக டெய்லி லைஃப்பை விளாக் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது போனால் இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது விளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்டில் தான் நான் ரெகுலராக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறதில்ல. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்டிங்காக ரிலாக்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமே இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.